பெஸ்காம் எனப்படும் பெங்களூரு மின்சார விநியோக நிறுவனம் பெங்களூருவில் இன்றும் நாளையும் மிகப்பெரிய மின்தடையை அறிவித்துள்ளது. இதன்படி பெங்களூரு தாலுகாக்கள் மற்றும் சில கிராமங்களில் 14 மணி நேரத்துக்கு மின்சாரம் இருக்காது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமான பராமரிப்பு பணி காரணமாகவே இந்த மின்தடை என்று பெஸ்காம் தெரிவித்துள்ளது. குடிமக்கள் தேவையான சமாளிப்புகளை மேற்கொண்டு ஒத்துழைப்பு வழங்கவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இது மட்டுமில்லாமல் ஜலஹள்ளி பிரிவு எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்சாரம் இருக்காது என்று பெஸ்காம் தெரிவித்துள்ளது. விநாயக் நகர், விகாஸ் நகர், ஷோபா அபார்ட்மெண்ட் பகுதி, 8வது மைல் சாலை, ராமையா லே அவுட், ஹவானூர் நீட்டிப்பு, நாராயண் லே அவுட், வித்யா பள்ளி சுற்றுப்புறங்கள், குவேம்பு நகர், வித்யா பேருந்து நிறுத்த பகுதி, ரிலையன்ஸ் ஃப்ரெஷ் சுற்றுப்புறம், முனிகொண்டப்பா லே அவுட், அசோக் நகர், வித்யா நகர், பாதுகாப்பு காலனி, மஞ்சுநாத் நகர், மகாலட்சுமி நகர், கட்டாராய நகர், சோப்பு தொழிற்சாலை அமைப்பு, விஜயலட்சுமி லே அவுட், ಅಂದಾನಪ್ಪ ಲೇಔಟ್, BTS ಲೇಔಟ್, ಸಿದ್ದೇಶ್ವರ ಲೇಔಟ್, ಸುಸಿ ವೇಗಟ್ಟ, ಸೋಳ தேவனஹள்ளி, தாரப்பனஹள்ளி பிரதான சாலை, எஸ்ஆர்கட்டா மெயின் ரோடு. மின்தடை காலங்களில் தகவல்களை பெறுவது மிகவும் முக்கியம். மின்சாரம் மீண்டும் வழங்கப்படும் நிலை மற்றும் அவசர அறிவிப்புகள் குறித்து தெரிந்து கொள்ள குடியிருப்போர் பேட்டரி சக்தியில் இயங்கும் வானொலிகள் அல்லது முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்ட மொபைல் ஃபோன்களை பயன்படுத்த வேண்டும். மொபைல் பேட்டரி ஆயுளை பாதுகாக்க பவர் சேவிங் மோடில் இயக்கி அவசர அழைப்புகள் மற்றும் குறுந்தகவல்கள் போன்ற தேவையான பயன்பாட்டிற்கு மட்டுமே ஃபோனை பயன்படுத்த வேண்டும். பெங்களூரு மாநிலத்தை பொறுத்தவரை திட்டமிட்ட மின்தடை குறித்த கூடுதல் தகவல்களை அல்லது லேட்டஸ்ட் விவரங்களை https://bescom.karnataka.gov.in என்ற இணைய முகவரி மூலம் பெறலாம். அதேபோல 1912 என்ற இலவச தொலைபேசி எண்ணை அழைத்து மின்தடை குறித்து தகவல் பெறலாம்.